Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி அதாவது பியூ சயின்ஸ் சுவாலஜி குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போறோம். இது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படினு சொல்லி பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. சோ நீங்க பயாலஜி ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்கன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம் அதாவது நாளைக்கு வந்து பயாலஜி நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். அதற்கு பயோ சுவாலஜில இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வேணும்னா இதில இருக்கக்கூடிய क्वेश्चंस வந்து இம்பார்ட்டன்ஸ்னா நீங்க வந்து கொடுத்து படிச்சிருங்க. சோ இதுல ரெட்ல மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஆன்சர்ஸ் சரிங்களா. இந்த क्वेश्चनல இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்லோட் பண்ணியிருந்தோம். சாப்டர் வைஸா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கொஷினை பார்த்துருந்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த டிஸ்ட்ரிக்டோட ஆன்சர்ஸ் கீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டோட ஆன்சர்ஸ் கீ. ஸோ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறேங்க. சாரி நீங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு இதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மோஸ்ட்லி இதில் நம்ம வந்து அந்த வெளிக்கருவுதல் இனச்சல் உருவாக்கம் இசட்ஐஎஃப்டிஐசிஎஸ்ஐ லைனேஷேஷனு ஃபினல் கிட்டோர்னியா இது எல்லாமே நம்ம வந்து லெசன் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஷினில் நம்ம வந்து சொன்ன கொஷின்ஸ் தான் சரிங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 25வது கொஷின் புக் பேக்கில் இருக்கக்கூடியது, அந்த 27வது கொஷினு, 28வது கொஷினு, 31 டவுன் சிண்ட்ரோம். ஸோ இது எல்லாமே நம்ம சொன்னதான் 33. இது லெசன் வைஸாக அப்லோட் பண்ண கொஷின்ஸ் வந்து பார்த்துருந்தாலே தெரியும். அதேமாதிரி டாப் 10 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். அதில் இந்த 35ல் ஃபஸ்ட்டு கொஷின் அண்டர்செல்லின் அமைப்பு மாதவிடாய் சுழற்சியோட பல்வேறு நிலை, அதுக்கடுத்து மனித மரபணு திட்டத்தின் இலக்குகள். இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 அல்லது 3 5 மார்க்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அப்லோட் பண்ண கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அப்லோட் பண்ணது எல்லாமே படிச்சிங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம 3-in-1 அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணோம். அதுலேருந்தும் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே படிச்சிருங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம் கிடச்சிச்சின்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு பயாலஜி எக்ஸாம்ஸ்க்கு இதுலேருந்து ஒரு 10லேருந்து 15 மார்க்ஸ்க்கு வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கான ஆன்சர்ஸ்க்கு கிடைச்சோடனே நம்ம அப்டேட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும் ப்ளஸ் வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.